friends, welcome to Vishali Sujakudi channel. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஸ்டைல்ல ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மஞ்சள், சிக்கன் மசாலா பொடி, வீட்டு குழம்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடுகு, உப்பு. இதுல என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் இந்த சிக்கன்ல நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நீங்களாம் சிலப்போ ஆயில் ஊத்தி ஃப்ரை பண்ணி இப்படி ஊத்தி பண்ணுவீங்க. இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இதுல வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு சிக்கன் மசாலா, உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மிக்ஸ் பண்ண. அடுத்து என்னன்னா நான் கொஞ்சம் போல சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். தக்காளி எல்லாம் நாங்கள் நிறைய சேர்த்துக்க மாட்டோம், ஏன்னா அதோட புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கம்மியான அளவு தான் தக்காளி சேர்த்துக்கிறது. சரி, குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடானதுன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். சிக்கன் கறியில் கடுகோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுவரை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நான் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகு போட்டுக்கிறேன். நல்ல ப்ரௌன் கலரில் இதை வதக்கணும். வெங்காயம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகுற டைம் ஆயிடுச்சு. இதில் நான் தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா நம்ம கறியோட இந்த வெங்காயம்லாம் வதங்கக்குள்ளே அது கருகி வரும். அதனால் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரை நல்லா வேக விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நீங்கள் எப்போவுமே சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கடுகு போட்டு யூஸ்வலாக அதெல்லாம் சேர்க்காம இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லாம் இதில் போடுறேன். இந்த சிக்கனை எண்ணெயிலேயே நம்ம கொஞ்ச நேரம் வதங்க விடணும். நல்ல இந்த சிக்கன் சுருள எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வேக விடணும். அதுதான் டேஸ்ட்டு. எடுத்தோடனே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். பார்த்தீங்களா, எண்ணெயில் சுருள நம்ம வதக்கும் போது அந்த சிக்கன்லேருந்து தானாகவே தண்ணி விடும். நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்கணும்னு ஒன்றும் இல்லை.
அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். சிக்கன் அதுவாகவே தண்ணி விட்டுறது. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டேஜில் இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி ஊற்றுறோம். இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். நீங்களாம் மல்லி இலை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கருவேப்பிலாம் போட்டு வச்சு பாருங்கள். அது எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.